சந்தானம் படம் நடிச்ச படம் கூட 4 சீன் நடிச்சாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டு வாங்கிக்கினேன். எல்லாம் நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும். கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். டிக்கிலோனாவிலையும் பண்ணேன், டிக்கிலோனாவிலேயே கோச்சிக்கினேன். என்னப்பா என்ன 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், நான் என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு, நீ காட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ எங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜம்தானா, எதிரே நம்மளை கவுத்துருவார். 13 நாள் அதில் கேட்டார், இதில் ஒரு 35 நாள் 40 நாள் நம்பி வர படம் தான் கம்மிட் ஆகலாமா வேணாமா. சந்தானம் படம் நடிச்ச படம் கூட 4 சீன் நடிச்சாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. படத்தில் நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போய் சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னு. நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கிளம்பிட்டேன், நான் கேட்டேன் போ, சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு போகணும். நான் வானா ஏன்னா அப்படி பண்ணேன். அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்குது, மனநிறைக்க. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவேஷ் வந்து கலக்கல் வந்து அந்த பந்தாங்க இந்த சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவைன்னா பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுங்க. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. எல்லாம் நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டு வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அதிர்த்தி இல்லை சொல்லிட்டேனா சொல்லிட்டேன். ஸ்கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும், இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரும்.